Praise the Lord. Hi friends, வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் மெனுவோட தான் நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜானோட லஞ்ச் பாக்ஸ் டே 3. ஸோ இன்னைக்கு என்ன லஞ்ச்னு பார்த்தீங்கன்னா சோயா சங்க் குஸ்கா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனால் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2. ஸோ இதோட கடல் பாசி சேர்த்துக்கோங்க. அதுதான் குஸ்காக்கு டேஸ்டே கொடுக்கும். பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ஆப்ஷனல் தான், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. புதினா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கொஞ்சம் வாடினது தான் இருந்துச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் நான் சோயா சங்கை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் உள்ளுக்குள்ளே வேகும். ஸோ இதோட தேவைக்கேற்ப உப்பு, சோயா சங்கில் உப்பு சேரணுன்றதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன், ஸோ மிளகு தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாமே சின்ன ஸ்பூனால். அப்புறம் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனால், அப்புறம் கரம் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனால், அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஏற்கனவே 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 கப்பு தான் எப்போயும் ஊற்றுவோம், ஆனால் 3 கப்பு தண்ணி ஊற்றினாலே சூப்பராக பலன்னு ரெடி ஆகிடும். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் உடையாமல் இருக்க சுற்றிலும் கிளறி விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி தண்ணியை விட உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாதத்தோடு சேர்த்து கரெக்டாக வரும். அதை செக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட். மேலே ஒரு கனமான பாத்திரம் வச்சு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெத்திடும். இதுக்கப்புறம் நம்ம அயன் தோசை தவா ஒன்று வச்சு இதை தம் போட போகிறோம். அதுவும் ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி தம் போட்டுருங்க. தம் போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான குஸ்கா ரெடி. ஸோ அப்படியே கடையில் உள்ள டேஸ்ட்டில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா சூப்பராக குஸ்கா இந்த மாதிரி பலன்னு சூப்பராக வரும். ஸோ இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் இந்த டைப்பில் செஞ்சுக்கலாம். மெஷர்மெண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஸ்பூனில் மசாலாவும் சின்ன ஸ்பூனில் மசாலாவும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனியன் ரைத்தா தயிரில் நல்லா வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் வச்சுருக்கேன். பாயில்டு எக்கு 1 வெட்டி 2 வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான குஸ்கா ரெடி. ஜானுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சோயா சங்க் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஜானுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் பொண்ணான நடத்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். நம்ம சேனலை பார்க்குறது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டூ.